பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் கழுவப்பெற்று தெய்வீக அன்பினால் அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவக்காலத்தின் 10ஆம் நாளில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக, என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது. 2 சாமுவேல் அதிகாரம் 23 படி, என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ, அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை ஆண்டவர் என்னோடு செய்து கொண்டார். என் அனைத்து மீட்பும் வெறுப்பும் அவரால் உயர்வு பெறாதோ. ஆமீன். இதோ நம் குடும்பம் எந்நாளிலும் ஆண்டவரோடு இணைத்து கொள்கின்ற பொழுது, கடவுள் எந்நாளிலும் தம் திருமுகத்தை நம் குடும்பத்தின் மீது ஒளிரச் செய்து நம்மை சகல நிலைகளிலும் ஆசீர்வதிக்கின்றார். திருப்பாடல் 115 படி, ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார், ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, இதோ நம்முடைய குடும்பம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேர நிமிடங்களிலும் கடவுள் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆகையால் நம் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று சொல்லப்பட்ட ஏசாயா 2:5 படி, நம் குடும்பம் இந்த தவக்காலத்தின் வழியாக ஆண்டவரின் ஒளியில் நடக்க, நம்முடைய குடும்பத்தை எந்நாளிலும் ஆண்டவரோடு நாம் இணைந்து நாம் பயணிக்கின்ற பொழுது, எந்நாளிலும் ஆண்டவர் முன்னிலையில் கடவுள் நம் குடும்பத்தின் மீது எந்நாளிலும் நிலை நிற்கும்படியான ஆசி வழங்குகிறார். 1 குறிப்பேடு 17:27 படி, இப்போதும் உம் அடியேனின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட இறைவார்த்தையின்படி, கடவுள் இன்றைய நாளில் நம் குடும்பத்தை நினைவு கூர்ந்து தெய்வீக கருணையாலே தெய்வீக ஆசையாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தில் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே இறைவா, இதோ என் குடும்பத்தை இந்த தவக்காலத்தின் வழியாக சிறப்பாக நாங்கள் உம்மோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது, நீர் அப்பா எங்கள் குடும்பத்தின் மீது கருணை காட்டக்கூடிய தெய்வமாயிருக்கின்றீர். அந்த கருணை மலையை இந்த தவக்காலத்தின் வழியாய் நாங்கள் மீண்டும் சுதந்திரித்து கொள்ள எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.